ஹலோ காய்ஸ், ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு ஆள் மீன் பிடிக்க பாப்பனவங்களுக்கு தான் வந்திருக்கோம். மீன் அடிக்கணுன்னு தெரில, தண்ணி கூடி இருக்குது. போட்டு பார்ப்போம். காற்று வேறு அடிக்கி, வெயில் அடிக்கி, ட்ரை பண்ணி பார்ப்போம். காய்ஸ், கொஞ்ச நேரம் போட்டு பார்ப்போம். இதில் ஒன்றும் ஸ்ட்ரைக் இல்லாட்டி நேரம் அங்கே வடைக்கு பிரண்டி தான். வடையிலையும் போட்டு பார்ப்போம். ஏதாவது சின்ன சின்ன குட்டி மீன் ஏதாவது அடிக்கும். சரி, நம்ம அப்படி நேரம் வாடகைக்கு போய் போட்டு பார்ப்போம். ஏதாவது கிடைக்கான்னு பார்ப்போம். கிடச்சின்னா நல்லது. ஆனால் ஒன்று என்னென்னா காய்ஸ், வாடையில் வந்து இடம் சின்ன வீதி வரவனால மீன் நின்றுச்சுன்னா உடனே அடிக்கும். அதுதான் ஒரு இது. ஆனால் என்ன, அதில் பொடி பொடி இந்த தாமரை இல்லை, ஆகாய தாமரை மாதிரி பொடி பொடி இது நிறைய வளர்ந்து கிடக்கு. அதனால ஒரு சிறை பாட்டு பார்ப்போம். மெல்ல போவோம். மதிய நேரம் காய்ச்சி அப்படி இந்த தூண்டில் தூக்கிக்கிட்டு இந்த காற்றுல அப்படியே நடந்து தூண்டில் போடாது தனி சுகம்தான். அங்கேயே மீன் அடிக்காட்டு நெத்தியில் ஒரு பெரிய பட்டையை போட்டு வந்துட வேண்டியதுதான். ஏன்னா இப்போ குளத்துல ஒரு இடமா மீனே அடிக்க மாட்டுக்கு. நல்லா காற்று, கிளைமேட்டு சேஞ்ச் ஆனதுனால மீனே அடிக்க மாட்டுக்கு. ஸ்லேப்பி தான் நிற்கி நிறைய. காய்ஸ் பிசான் அடிச்சிட்டு ஒரு 1/2 கிலோ வரேன் காய்ஸ். அடிச்சு பார்த்தீங்கன்னா டப்புன்னு கேட்டான், தூக்கியாச்சு. சொன்னோம்ல காய்ஸ், நின்றுச்சுன்னா உடனே அடிக்கும். நீ 2வது த்ரோவில் 3வது த்ரோவில் அடிச்சிட்டான். 1/2 கிலோ வரும். இந்த சைஸ் தான் அடிக்கும். மிந்தி 2 கிலோ 3 கிலோலாம் அடிச்சு காய்ஸ். பெருசு இப்போ இல்லை போல். தண்ணி குளத்தில் நிறைய சாடி வந்துச்சுன்னா மீன் இறங்கும். கீழேருந்து யாரையும் கீழே ஒரு பெரிய வடை போகும். இனிமேல் சாக்குள்ளே போட்டு அடுத்தது போட வேண்டியதான். அட்டி டுப்புன்னு கேட்டு டப்புன்னு மாட்டிட்டான். பத்தியில் கைஸ் சரியா எக்ஸாம் ஆகிக்கல. இது துஸ்மேனில் சின்ன ஃப்ராக் கைஸ். சின்ன மீனால மாட்டோம், பெருசுனால மாட்டோம். நல்லா லாக் ஆகிட்டான். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு, வலிக்காமல் கலத்திறேன், அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7 துண்டு போல் விடலாம், அவ்வளோதான். ஒண்டர்ஃபுல்.